ஜனநாயகன் திரைப்படம் எந்த ஒரு காரணத்துக்காக எடுக்கப்பட்டதோ அதே காரணத்துக்காக தான் வெளியாக போகுது. வாங்க என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனநாயகனோட இந்த லீக்டு பிரிண்ட் வந்து ஃபைனல் கிடையாது. நார்மலாவே ஒரு பெரிய படம் அப்படின்னா 4 hours 5 hours தான் ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒரு 2 hours தூக்கிட்டு 3 hours திரைப்படம் தான் உருவாகும். இப்போ இந்த லீக்டு பிரிண்ட் வந்து பெருசா வைரஸ் மாதிரி பரவுனதுனால நிறைய சீன்ஸ் வந்து நம்ம ஆளுங்க படத்துல சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ மே மந்த் வந்து தரமான சம்பவம் உறுதிங்க. சென்சார் சர்டிபிகேட் இந்த வீக்ல கிடைச்சிரும்னு சொல்றாங்க. சோ மே எண்டுக்குள்ள படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகிடும். அது ஏன் மே எண்டுனா ஏப்ரல் 30ஆம் தேதி கர திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட். மே 14ஆம் தேதி கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. இதையெல்லாம் மீன் பண்ணி தாங்க மே 21ஆம் தேதிக்கு மேல ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த திரைப்படம் சரியான நேரத்துல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இந்த 2026 ஏப்ரல் சட்டமன்ற தேர்தல்ல திமுகவோ அதிமுகவோ இல்ல தாவேகாவோ 3 கட்சிகளுமே 118 பெரும்பான்மை தொகுதிகளை கைப்பற்ற 1% கூட சான்சஸ் கிடையாது. 3 கட்சிகளுமே 85 சீட்டு 78 சீட்டு 65 சீட்டுன்னு இந்த ரேஞ்சில தான் இருக்க போறாங்க. இத வந்து தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பும் இங்க நம்ம தமிழ்நாட்டுல கண்டிப்பா கிடையாது. அப்போ ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி சில எம்எல்ஏக்கள் வந்து தனியா ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ணலாம். ஆனா இங்க யாருமே கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அதனால டெஃபினெட்லி பிரசிடென்ட் ரூல் தாங்க இங்க அமலுக்கு வரப்போகுது. அடுத்த 3 மாசம் 6 மாசம் வரைக்கும் கவர்னர் ஆட்சி தலைமையில தான் இங்க நம்ம தமிழகத்துல ஆட்சி நடக்க போகுது. அதற்கடுத்து ஆகஸ்ட் இல்ல செப்டம்பர்ல இங்க ரீ எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. அந்த டைம்ல சில சரியில்லாத வேட்பாளர்களை சேஞ்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான ஆட்களை களம் காண வைக்கலாம். பிரச்சாரத்தை வெறி தீவிரமாகவும் கொண்டு போலாங்க. இந்த சூழல்ல நம்மளோட ஜனநாயகன் திரைப்படமும் நமக்கு ஒரு பிரச்சாரமாகவும் இருக்க போகுது. மே 4ஆம் தேதி தொங்கு சட்டமன்றம் என்பது 100% உறுதியாகி விட்டதுங்க. இது அந்த ஆண்டவனே நினைச்சாலும் தடுக்க முடியாது. சோ ஜனநாயகனை தாறுமாறா செலிப்ரேஷன் பண்ணி ரீ எலெக்ஷன்ல கண்டிப்பா ஆட்சியை பிடிக்கிறோங்க. நல்லதே நடக்கும் நண்பர்களே. ரீ எலெக்ஷன்ல நல்லது மட்டுமே நடக்கும்.